சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம், மில்கி மிஸ்ட் பன்னீர். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் 2025ஆம் ஆண்டு துவக்கத்திலிருந்தே தீவிரமாகிவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னொரு 10 நாட்களில் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய உட்கட்சி தேர்தல்கள் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிடும். தேசிய தலைவர், அதற்கு முன்பு மாநில தலைவர்கள், அதற்கு முன்பு மாவட்ட தலைவர்கள் நியமனத்தில் அந்த கட்சி தீவிரமாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை மீண்டும் தொடர்வாரா அல்லது அவருக்கு வேறு கட்சி பதவி அளிக்கப்பட்டு தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவராக கூட்டணிக்கு உகந்த மற்ற கட்சிகளோடு இணக்கமான அணுகுமுறையை பேணுகிற ஒருவர் வருவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது எந்த அடிப்படையில் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேரும் என்று அதிமுக கட்சிக்குள்ளும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளும் நம்பிக்கை குரல்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது என்று நாம் விசாரித்தோம். ஏற்கனவே டிஜிட்டல் திணையிலே இது பற்றி நாம் விரிவாக சொல்லியிருந்தோம். அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஒரு ஒன்லைன் ஆர்டர் போட்டிருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் தமிழ்நாட்டில் பாஜக மற்ற கட்சிகள் உடனான கூட்டணி கதவுகள் உங்களால் மூடப்பட்டு விடக்கூடாது, உங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க என்பதைத்தான் ஹிந்தியிலே அவர் வேறு மாதிரி அரசியல் ரீதியாக சொல்லியிருக்கிறார் என்று பாஜக வட்டாரத்தில் கூறுகிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தோம். அதே போல் அதற்கு பிறகு அதிமுக ஐடி விங் நடத்திய யார் அந்த சார் என்ற போராட்டத்தை அண்ணாமலை பாராட்டினார், அதையும் பார்த்தோம். இதற்கிடையில் முன்னாள் ஆளுநரும் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவருமான டாக்டர் தமிழிசை அவர்களும் டெல்லி சென்று ஜேபி நட்டாவை பார்த்து வந்திருக்கிறார். அவரும் நம்பிக்கையோடு இருக்கிறார். இந்த நிலையில் இந்தியா முழுவதும் பாஜகவுடைய மாநில தலைவர்கள் மாறுகிறார்கள் அல்லது மீண்டும் நீட்டிக்கப்படுகிறார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் இது தமிழ்நாட்டில் இது எதை வைத்து விவாதிக்கப்படுகிறது என்றால் கூட்டணியை வைத்து விவாதிக்கப்படுகிறது. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் அமித்ஷா தரப்பிலிருந்து தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேச்சுவார்த்தை ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார்கள் இரண்டு கட்சிகளிலும் இருக்கிறவர்கள். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவது என்ற ஒற்றை நோக்கத்தில் நாம் எல்லாரும் இணைய வேண்டும் என்பதில் அமித்ஷா உறுதியாக இருக்கிறார். ஏனென்றால் திமுக கூட்டணி இப்போது வரை உள்ளுக்குள் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போனாலும் இன்று வரை அந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இந்த நிலையில் அந்த கூட்டணிக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு கூட்டணியை கட்ட வேண்டும் என்றால் அது மீண்டும் அதிமுக பாஜக இணைந்தால்தான் அதற்கு வழி பிறக்கும் என்பதுதான் அமித்ஷாவின் எண்ணம் என்று சொல்கிறார்கள். இது குறித்து எடப்பாடி பழனிசாமி தனக்கு நெருக்கமானவர்களிடம் கடந்த சில நாட்களாக, அதாவது அவருக்கு புத்தாண்டு வாழ்த்து சொல்ல வந்தவர்களிடம் சில விஷயங்களை மனமிட்டு பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால், 2021 சட்டமன்ற தேர்தலை நாம் எப்படி சந்தித்தோம், 2011 to 16, 16 to 21 என 2 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்தோம். 10 வருட அதிமுக ஆட்சி. இதற்கிடையில் 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா மறைந்து விட்டார். அதற்கு பிறகு அதிமுகவுடைய உட்கட்சியிலே ஏற்பட்ட கடுமையான குழப்பங்கள் இதெல்லாம் தாண்டி 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் கிட்டத்தட்ட 70 இடங்களை பிடித்திருக்கிறோம். இந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் பார்த்தால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் வாக்கு வித்தியாசம் 4% தான். இந்த 4% என்பது எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், நாம் பாஜகவோடு கூட்டணியில் இருந்தோம் என்ற ஒரு காரணத்துக்காக திமுக மிக கடுமையாக பிரச்சாரம் செய்து, இன்னொரு விஷயம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தது என்ற காரணத்துக்காக, இந்த 2 காரணங்களுக்காக மைனாரிட்டி ஓட்டு முற்று முழுதாக திமுக கூட்டணிக்கு விழுந்தது. அதன் பிறகு அரசு ஊழியர்கள் ஓட்டு கிட்டத்தட்ட 10 வருட காலம் அதிமுக ஆட்சி முடிந்த நிலையில் நமக்கு ஆன்டி இன்கம்பன்சி என்பது பெரிய அளவில் இல்லை. ஆட்சியை இழந்த கட்சிக்கும் ஆட்சியை பிடித்த கட்சிக்கும் இடையிலான ஓட்டு வித்தியாசம் என்பது 4% தான். அதனால் நாம்
2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்க்கட்சியாக இருந்து சந்திக்கும் போது இன்னமும் நம்முடைய பலம் அதிகரிக்கும் என்று நம்புகிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் ஏற்கனவே நாம் விஜயோட சில முயற்சிகளை நாம் மேற்கொண்டோம், விஜய் தரப்பிடம் சில ஆஃபர்களை நாம் அளித்தோம். ஆனால் அங்கிருந்து எந்த விதமான ஒரு சாதகமான பதிலும் வரவில்லை. அவர்கள் எடுத்த எடுப்பிலே 100 சீட் கேட்டார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சிக்கு 100 சீட் வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் நாம் 30 இடங்களிலிருந்து 45 இடங்கள் என்று சொன்னோம். ஆனால் அவர்கள் அதுக்கு பிறகு 80 சீட்டு வரை கொடுங்கள் என்கிறார்கள். இதுவரை இப்போதுதான் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை. இந்த நிலையில் நிரூபிக்கப்படாத ஒரு குதிரை மேலே எப்படி நாம் இவ்வளவு பெரிய நம்பரை ஏற்றி வர்றது என்ற வார்த்தைகளை எடப்பாடியை பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் அந்த விஜய் கட்சியுடனான கூட்டணி என்பது ஒரு விதமான முடிவு எட்டப்படாத நிலையில் அது இன்னும் ஒரு கலைந்த மேகமாகவே இருக்கிற இந்த நிலையில்தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் அமைத்த கூட்டணியையே மீண்டும் அமைத்தாலே நமக்கு போதுமானது என்ற முடிவுக்கு கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டார் என்று சொல்கிறார்கள். அவரை அந்த முடிவை நோக்கி மேலும் தீவிரமாக உறுதியாக நகர்த்துவதற்காக அமித்ஷா தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்து விட்டன என்றும் சொல்கிறார்கள். இன்னொரு விஷயம், எடப்பாடி என்ன நினைக்கிறார்னா, வருகிற தேர்தலில் விஜய் தனியாக நிற்கும்போது திமுக கூட்டணிக்கு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கிடைத்த சிறுபான்மையினர் ஓட்டு முழுமையாக அவர்களிடம் சென்று சேராது. ஏனென்றால் விஜயே ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அவருக்கு முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு, அதிலே ஒரு குறிப்பிட்ட பங்கு அவருக்கும் சென்று சேரும். இதனால் இந்த விஷயத்தில் அச்சப்பட வேண்டியது திமுக தானே தவிர நாம் அல்ல. அதனால் 2021 தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. மீண்டும் அதே கட்சிகளுடைய கூட்டணிய புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி, இவர்களெல்லாம் 2021 நாம் ஒரே அணியாக இருந்தோம். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இதே அணி நீடிப்பது மட்டுமே விஜய் வந்தாலும் வராவிட்டாலும் திமுக கூட்டணியை வீழ்த்த உதவியாக இருக்கும் என்பதுதான் எடப்பாடியின் கணக்கு என்று சொல்கிறார்கள் அதிமுக வட்டாரத்தில். இது உள்ளுக்குள்ளே அங்கே பாஜக அதிமுக தரப்பில் நடந்து கொண்டிருக்கிற முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி பற்றி இப்படி ஒரு கணக்கு போடும் எடப்பாடி பழனிசாமி வருகிற பொங்கல் பண்டிகைக்கு அடுத்தது திமுக அரசுக்கு எதிராக அனைத்து விதமான போராட்டங்களையும் கூர்மைப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன பிரச்சனை இருக்குது, முக்கியமான மக்கள் பிரச்சனை என்ன என்பதையெல்லாம் எடுத்து அந்தந்த மாவட்ட அதிமுக சார்பில் கடுமையான போராட்டங்கள் நடத்த வேண்டும். இன்னொன்று, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட போகும் கூட்டணியில் உள்ள கட்சிகளையும் இணைத்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான அந்த போராட்டங்களை ஒருமைப்படுத்த வேண்டும், இன்டகிரேட் பண்ண வேண்டும் என்பதும் எடப்பாடி பழனிசாமியுடைய திட்டமாக இருக்கிறது. பொங்கலுக்கு பிறகு இது சூடு பிடிக்கும் என்றும் சொல்கிறார்கள் அதிமுக வட்டாரங்களில். இரண்டாவது, இன்றைக்கு வெளிப்படையாக நடந்த விஷயங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையிலான அந்த மோதல் போக்கு, கருத்து வேறுபாடு இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று ஜனவரி 2ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் அணி சார்பிலே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள தனது வீட்டிலிருந்து டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, பொது வாழ்க்கையிலே இருப்பவர்கள், அதுவும் ஒரு கட்சியின் தலைவராக, இன்னும் சொல்லப்போனால் நிறுவனராக இருப்பவர்கள் கூட பத்திரிகையாளர்களிடம் கோவப்படக்கூடாது. அவர் பொதுக்குழுவில் அன்புமணியுடைய அந்த ரியாக்ஷனுக்காகத்தான் இப்படி சொல்கிறார். அதுலேயும் தன்னையும் சேர்த்துக்கிறார். ஏன்னா மறுபடியும் அவருக்கு அன்புமணிக்கு பதில் சொல்கிற விதமாக அவரும் கோவப்பட்டார் அல்லவா, அதனால் தன்னையும் சேர்த்துக்கொள்கிறார். பத்திரிகையாளர்களிடம் கோபப்படக்கூடாது, சாந்தமாக பேச வேண்டும். இதற்கு உதாரணம் திமுகவின் மறைந்த தலைவர் கலைஞர் தான் என்று சொன்னவர் 2006 காலகட்டத்தில் திமுகவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருந்தன. அப்போது பத்திரிகையாளர்கள் கலைஞரை சந்தித்து
என்ன நீங்கள் ஒரே கூட்டணியில் இருக்கீங்க, ஆனால் டாக்டர் ராமதாஸ் தினமும் உங்களை விமர்சித்து அறிக்கை விடுகிறாரே என்று கேட்டபோது கலைஞர் அதற்கு ஒரு பதில் சொன்னார். தைலாபுரத்திலிருந்து தினமும் எனக்கு தைலம் வருகிறது என்று சொன்னார். இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு கேள்வியை கூட நாகரிகமாகவும் நளினமாகவும் கையாண்டு பதிலளிக்க வேண்டும், கோவப்படக்கூடாது என்று அன்புமணிக்கு ஒரு மறைமுகமான பதிலை சொன்னவர் அடுத்து சொன்னதுதான் முக்கியமான விஷயம். அதாவது பாமகவின் இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்பட்டது தான். அதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அவர் பொதுக்குழுவில் என்னால் அறிவிக்கப்பட்டவர். அவர் அடுத்த நாளே நான் அவருக்கு நியமன கடிதத்தை அவரிடம் கொடுத்து விட்டேன். அதனால் அவர் தான் இளைஞரணி தலைவர், இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். ஏனென்றால் பொதுக்குழு மேடையிலேயே அன்புமணி முகுந்தனின் நியமனத்தை எதிர்த்தார். மைக்கை தூக்கி இப்படி போட்டு அவர் பேசும்போது இவரும் டாக்டர் ராமதாஸ் பேசும்போதே அன்புமணியும் ஏதோ சொல்லி கொண்டிருந்தார். தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய ஆதங்கத்தை அப்படி காட்டினார். இந்த நிலையில் இப்போது டாக்டர் ராமதாஸ் அதை உறுதிப்படுத்தி விட்டார். அதுவும் சௌமியா அன்புமணி போராட்டம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அது திட்டமிட்டு நடந்ததோ அல்லது எதேச்சையாக நடந்ததோ என்று தெரியவில்லை என்று பாமகவினரே கூறுகிறார்கள். இது இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்கின்றன. டாக்டர் ராமதாஸ் முகுந்தன் நியமித்தது தான், அவர்தான் இளைஞரணி தலைவர் என்று சொல்லிவிட்டார். இதனால் அன்புமணியோட ரியாக்ஷன் என்ன என்று கேட்டபோது அன்புமணி தனது பனையூர் அலுவலகத்தில் இன்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு நீங்களும் வேணும் ஐயாவும் வேணும் என்றுதான் மாவட்ட செயலாளர்கள் அன்புமணியிடம் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரை எதிர்த்து ஒரு அரசியலை உட்கட்சிக்குள் பண்ண முடியாது. அதுவும் மிக மூத்த தென்னிந்தியாவின் மூத்த தலைவராக கருதப்படும் டாக்டர் ராமதாஸை எதிர்க்கட்சிகள் எதிர்க்கலாம், ஆனால் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பது என்பது வேறு மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்று நினைக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அன்புமணி கொஞ்சம் இறங்கி வர முடிவெடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதாவது இளைஞரணி தலைவர் பதவிக்கு கணேஷ்குமார், முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார் உள்ளிட்ட சிலரை அன்புமணி தன் மனதிலே வைத்திருந்தார். ஆனால் இப்போது கணேஷ்குமாருக்கு வன்னியர் சங்க மாநில தலைவர் பதவியை அளிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அன்புமணி இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இது பாமக தரப்பிலே நடக்கக்கூடிய அப்டேட். அடுத்ததாக தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திமுகவின் மேலிடம் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நாளை ஜனவரி 3, 4, 5 ஆகிய 3 நாட்களில் விழுப்புரத்திலே நடக்க இருக்கிறது. திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு விழுப்புரத்திலே ஜனவரி 3, 4, 5 தேதிகளிலே நடக்கிறது. சிபிஎம் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவ்வப்போது பல்வேறு விஷயங்களில் அழுத்தம் திருத்தமாக ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். சமீபத்தில் கூட சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் தொட்டத்துக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போல் இந்த தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளை தத்தெடுக்கும் அந்த திட்டத்தை பற்றியும் மிக கடுமையாக விமர்சித்திருந்தார். மத்திய பாஜக அரசின் புதிய அந்த கல்விக் கொள்கையை திமுக அரசின் ஃபாலோ பண்ணுதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இது போன்ற ஏற்கனவே அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. சாம்சங் யூனியன் போராட்டம் இன்னும் ஒரு முடிவை எட்டவில்லை. அதாவது சிஐடியு கேட்ட முடிவை இன்னமும் எட்டவில்லை. அதே போல் ஆணவ படுகொலைகள் தடுப்புச் சட்டம், அதுவும் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. இப்படி அவர்களுடைய கோரிக்கை பல இன்னமும் எந்த முடிவும் இல்லாத நிலையில் அவர்களுடைய இந்த 24வது மாநில மாநாட்டில் திமுக அரசுக்கு எதிரான கடுமையான கருத்துக்கள் வெளிப்படக்கூடும் என்பது தோழர்கள் வட்டாரத்திலிருந்து கிடைக்கிற தகவல். இதை தமிழ்நாடு அரசும் திமுகவும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கட்சியோட உள்ள அந்த முக்கியமான அந்த கூட்டத்தில் என்ன விவாதிக்கிறார்கள், நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள், அதுக்கு முடிந்து என்ன தீர்மானம் போட போகிறார்கள் என்பது திமுகவின் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் 2025ஆம் ஆண்டு துவக்கத்திலிருந்தே தீவிரமாகிவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மில்கி மிஸ்ட் பன்னீர். மின்னம்பலம்.com
தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.